வாடகை கட்ட யாரையா சொல்கிறது? நம்ம தான் சொல்லணும். சரி நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். கிழவு வர மாதிரி அவமானமாக வரேன். வந்து சொன்னப்போ நம்பவே முடியலண்ணே. இனிமேல் அவனுக்கு யார் இருக்கா? 15 தேதியில் அக்ரிமெண்ட்டை விடணும்னு உன் பாட்டில் ஆரம்பிச்சிடாதா? என்னண்ணே ஒரு பக்கம் நினச்சி பார்த்தா எல்லாமே மனுஷ வாழ்க்கையில் ஈவிச்சு தானே நடக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டியே, இதில் ஒருத்த மேலே ஒருத்தன் சாவு வேறு போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கும்டா. அது நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இது நடந்திருக்கு. சப்போஸ் இந்த அக்ரிமெண்ட் நடந்து சப்போஸ் அதில் நீ தோத்துருந்தேன்னா அசிங்கம் தானே. நான் என்ன தோக்க போகிறேன்? 10 வயசுலேருந்து சாவல்களோட புழங்குறவன் நான். எந்த சாவை போட்டு எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியாதா? நீ தொழில் பாரு காசுன்னு சுற்றிட்டு திடுறவன். அவன் என் பின்னாடியே சுற்றி வந்து வித்தையை நல்லா கற்று வச்சிருக்கான். அவன் கூட சாவ சண்டையில் சேர்க்கிறது லேஸ் இல்லைடா. அதையும் பார்த்துருவான். சொல்லியாச்சுண்ணே. சொன்ன தேதியில் சொன்ன இடத்துல பந்தயம் விட்டாகணும். இல்லைன்னா என்ன என் கூட பந்தயம் எழுதணும்? சரிண்ணே, நீ சொன்ன மாதிரி செஞ்சுக்கிறோம். ஆனால் நாளைக்கு உனக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ நானும் நீ பேசின மாதிரியே தான் பேசுவேன். பார்த்து போல அவனுக்கு சோறு எடுத்து வைக்கிறேன், வந்து எடுத்து. தாச்சு. மாப்பிள்ள அத்தா சோறு கொடுத்துருவேன். நான் போய் எடுத்து வந்துடுறேன். அது இருந்த வரைக்கும் நான் வாழ்கிறதுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியவே இல்லை. நைட்டு 2-3 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். அது தூக்க கலகத்தில் எழுந்திரிச்சு தட்டில் சோத்தை போட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றத உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். இனிமேல் எனக்கு அன்றைக்கி காத்துட்ருக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்காது. அது ஊற்று ஓராக போட்டுருவேன். குடல் பொத்து போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி எங்கள் அம்மா வாரத்தில் 3 தடவை அது எனக்கு கீரை வச்சு கொடுத்து டக்குன்னு அது கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மா இருக்கிற மாதிரியே தோணுது. அது செத்து போச்சுங்கிறது மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது. சின்ன வீட்டில் எங்கள் அம்மா ஞாபகம் எனக்கு எவ்வளோ இருக்கே. அவ்வளோ பெரிய வீட்டில் எங்கள் அம்மா என் அப்பா நான் எவ்வளோ இருந்திருக்கும். கையில் காசு இருக்கையிலே அதுக்கு வீட்டையாவது மீட்டு கொடுத்துருக்கலாம், சந்தோஷப்பட்டிருக்கும். ஒரு சாயந்தரத்துக்குள்ள என் வாழ்க்கை அப்படியே தலையில மாறிடுச்சு. ஏன் எனக்கு நடந்துச்சுன்னு தெரியல. நேற்று நைட்டு அம்மாவை திட்டி அடிக்க கையெல்லாம் வாங்கிட்டேன். அம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், என்னைய மன்னிச்சுக்குமான்னு சொல்லணும்னு தோணுது. நான் யார்கிட்ட சொல்றது? வாழ்க்கை பூரா எங்கள் அம்மாட்ட நான் சொல்லணும்னு சொல்லவே முடியாதே. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நான் எப்பயும் உன் கூட இருப்பேன்.